ஹலோ நண்பா. WWE சம்மர்ஸ்லாமோட 2 நாளோட மேட்ச் கார்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு மேட்சஸ் பற்றிய லைனாக பார்க்கலாம். நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸும் செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸும் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ரெசல் பண்ண போகிறாங்க. ஆரம்பத்தில் இந்த மேட்ச் ஷீல்ட் ரைவல்ரி, ரோமன் இதுவரை பிக் மேட்சஸில் செத்த தோக்கடிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி லைன் கொண்டு போனாங்க. எந்த இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் 1-on-1 மேட்சாக இருக்கும்னு பார்த்தா இப்போ சடனாக ரோமனுக்கு பிளட் லைன் ஹெல்ப் வருவாங்க. அதனால செத்துக்கு சோலோ, ராய்ஸ் கிஸ், எல்ல நைட்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுறாங்க. பல வருஷமா நடக்கிற இந்த ரைவல்ரி இதுதான் லாஸ்ட் டைம் இவங்க ரெசல் பண்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இது அப்படியே வார் கேம்ஸ்க்கு கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி சான்ஸ் இருக்கு. செத்ராலன், ரோமன் ரெயின் 2 பேருமே WWE டாப் ரெஸ்லர்ஸ். ஆனா ரோமன் பார்ட் டைமா வந்தா கூட அவர் தான் நம்பர் 1 பாக்குறாங்க. செத் ஃபுல் டைமா வந்தா கூட நம்பர் 2 தான் WWE அவரை பாக்குறாங்க. ரோமன் பிடிக்காதவங்க இது ஒரு குறையா சொல்றாங்க. ஆனா பிசினஸ் வைஸ் ரோமன் தான் இப்ப WWE தூக்கி நிறுத்துறாரு. ரோமன் ரெயின்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா ரோமன் செத் கூட மறுபடியும் தோத்தாருன்னா அது ரோமனோட கரியரே ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஆனா இன்னொன்னு கவனிச்சிங்களா, செத்ராலன்ஸ் வந்துட்டு ராக்கோட டைலாக்ல பேசி ஒருவேளை ராக் இந்த மேட்ச்ல இன்டர்ஃபியரன்ஸ் ஆவாரோன்னு ஃபேன்ஸ் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படி ரோமன் தோக்கறதா இருந்தா ராக் மாதிரி ஏதோ பெரிய ஆள் வந்து தான் வந்துட்டு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரோமன் செத் மேட்ச்ல WWEக்கு நிறைய ஸ்டோரி லைன்ஸ் ஆப்ஷன்ஸுமே இருக்கு. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. அடுத்த மேட்ச் WWE சாம்பியன்ஷிப்க்கு சிஎம் பங்கும் கோடி ரோட்ஸும் ரெசல் பண்ண போறாங்க. மேட்ச் வைஸ் இது கண்டிப்பா நல்லா இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா ஸ்டோரி லைன் இதுல பெருசா இல்ல. WWE ஏதோ சண்டையை உருவாக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அது சுத்தமா செட் ஆகல. இந்த மேட்ச்ல கோடியை மட்டும் ஹீல் டர்ன் பண்ணா அது தரமான சம்பவமா இருக்கும். கோடி ஹீல் டர்னை ரொம்ப நாளா டீஸ் பண்றாங்க. ஆனா அடுத்த கட்டத்துக்கு அது போக மாட்டேது. கோடி கேரக்டருமே இப்போ ரொம்ப போர் ஆயிடுச்சு. ஒன்னா சாம்பியனா இருக்காரு இல்ல சாம்பியன்ஷிப் கண்டெண்டரா தான் இருப்பான்னு இப்படியே புக் பண்றது கோடி மேல வெறுப்பு தான் கொண்டு வருது. WWE இந்த மேட்ச்ல செம கன்ஃபியூஷன்ல தான் இருப்பாங்க. சிஎம் பங்கும் இப்பதான் சாம்பியன்ஷிப் ஜெயிக்க வச்சாரு. அவர் உடனே தோக்க வச்சா ஃபேன்ஸ் எதிராக திரும்பவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச்ல WWE யாரை ஜெயிக்க வைப்பாங்கன்னு கூட யோசிக்க முடியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள சம்மர் ஸ்லாம்ல நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சே வந்து WWE புக் பண்ணிட்டாங்க. அது ஃபின் பேலர் வர்சஸ் சாமி ஜெயின். சாமி ஜெயின் ஃபார்மர் WWE சாம்பியன். ஏற்கனவே கோடியும் பங்க் மேல அவர் செம கான்ல இருக்காரு. எப்ப பார்த்தாலும் WWE இவங்களுக்கு ஏதாவது புஷ் பண்றாங்கன்னு நிறைய ஃபேன்ஸோட ஒப்பீனியனுமே அதுவாக தான் இருந்தது. இப்போ அதை சாமி ஜெயின் ஓப்பனாவே காட்டுறாரு. அப்படியே ஃபின் பேலரும் பாருங்க, ஜட்மெண்ட் டேல இருந்து அவரை பிரிச்ச அப்புறம் ஒரு சிங்கிள்ஸ் புஷ் கொடுக்குறாங்க. அது பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த மேட்ச்ல ஃபின் பேலரை ஜெயிக்க வைப்பாங்களான்னு தெரியல. ஆனா அவர் கண்டிப்பா ஒரு டேலண்டான ஒரு பர்சன். அது மட்டும் இல்ல, டீமன் ஃபின் பேலர்னு ஒரு செமையான கேரக்டருமே அவர் வச்சிருக்காரு. WWE ஃபின் பேலரை இன்னுமே ஸ்டோரி லைன் வைஸ் நல்லாவே யூஸ் பண்ண பார்க்கலாம். அடுத்த மேட்ச் சாம்பியன்ஷிப் மேட்சஸ்க்கு ஈக்குவலா ஹைப் இருக்கக்கூடிய பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஓபா ஃபெமி ஹெல் இன் எ செல் மேட்ச் தான். சொல்ல முடியாது இது சாம்பியன்ஷிப் மேட்சஸை விட இன்னுமே ஹைப் ஜாஸ்தியா இருக்குன்னு கூட சொல்லலாம். மேட்ச் பாத்தீங்கன்னா பிராக்கோட ஹோம் டவுன்ல வேற நடக்குது. இது அதனாலேயே அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்சா இருக்கலாம்னு ரூமர்ஸ் வருது. அதனால இது கண்டிப்பா மெயின் இவென்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு நாள். பிராக்கும் ஓபா ஃபெமியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெசல்மேனியால நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஓபா தான் வின் பண்ணிட்டாரு. அந்த மேட்சோட பிராக் ரிட்டையர் ஆகிற மாதிரி எல்லாம் சொன்னாரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து பிராக் ஓபாவை அட்டாக் பண்ணிட்டாரு. இதனால உங்களுக்கு ஒரு ரீமேட்சும் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. பிராக் லெஸ்னர், ஓபா ஃபெமி ஆளுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சனால இப்ப யார் பெஸ்ட்னு பார்க்க இன்னொரு மேட்ச் வந்துட்டு புக் பண்ணிருக்காங்க. அதுவும் அது ஹெல் இன் எ செல்ல நடக்க போகுது. ஓபா ஃபெமிக்கு WWE சாம ஹைப் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பீஸ்ட் பிராக் லெஸ்னரை மட்டும் ஒரு தோக்கடிச்சு ரிட்டையர் பண்ண வச்சுட்டா ஓபாவோட ஹைப் பாத்தீங்கன்னா பீக் ஆயிரும். ஓபா கிங் ஆஃப் தி ரிங்கும் ஜெயிச்சிருக்கறனால அவருக்கு அடுத்த சாம்பியன்ஷிப் ஷாட்டுமே கையில இருக்கு. பிராக் லெஸ்னர் அவரோட கரியர்ல எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டாரு. கரியர்ல இருக்கறனால WWE பிராக்கை ஜெயிக்க வைக்கிறது வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். பிராக் இதுல ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவர் எப்பயுமே பீஸ்ட் தான். ஓபா ஃபெமிக்கு ரொம்ப முக்கியமான மேட்சா இருக்க போகுது அவர் கரியருக்கு. அடுத்த மேட்ச் குந்தர் வர்சஸ் நிக்கால்டஸ். சடனா இந்த மேட்சை பாத்தீங்கன்னா நல்லாவே பில்டப் பண்ணிட்டாங்க. WWE நிக்கால்டஸ் வந்து ஒரு ஜெனரல் மேனேஜர். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ரெஸ்லர் தான். குந்தர் நிக்கால்டஸை நிறைய டைம் அசிங்கப்படுத்தி இருக்காரு. அதுக்கு ரிவெஞ்சா சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல நிக்கால்டஸ் குந்தரை அட்டாக் பண்ணி தோக்க வச்சனால சம்மர் ஸ்லாம்ல ஃபேட்டல் 4-வே சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்காமையே போயிருச்சு. இந்த ரைவல்ரி இப்போ ரொம்ப பர்சனலா போயிருச்சு. ஸ்டோரி லைன் வைஸ் இந்த மேட்ச் வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க. குந்தரை கரியர் கில்லரா ஹைப் பண்ண WWE இந்த மேட்ச்ல தோக்க வைக்கிறது டவுட் தான். அது மட்டும் இல்ல, நிக்கால்டஸ் ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராகவும் இருக்க போறதில்ல. இந்த மேட்ச் அப்புறம் ஜெனரல் மேனேஜர் அவர் கண்டினியூ பண்ணுவாருங்கிற குழப்பமுமே இருக்கு. குந்தர் ஜெயிக்கிற இந்த மேட்ச்ல நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த மேட்ச் 3 vs 3 மேட்சா நடக்க போகுது. பிளட் லைனோட ஊசோஸ், ஜேக்கப் ஃபாட்டு வர்சஸ் சோலோ, எல்ஏ நைட், ராய்ஸ் கீஸ் ரெசல் பண்ண போறாங்க. பிளட் லைனை அழிச்சே ஆனும்னு ஃபார்ம் ஆன குரூப் தான் இந்த சோலோ, எல்ஏ நைட், ராய்ஸ் கீஸோட டீம். சோலோ மேலதான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. எப்ப வேணா பிளட் லைன்ல சேர்ந்துருவாரோன்னு எனக்கு ஒரு தோணுது. எல்ஏ ஃபார்மா தெரியுது. எல்ஏ நைட்டை லாஸ்ட் வர WWE புஷ் கொடுக்காம இப்படி ஏதோ ஒரு ஸ்டோரி லைன்ல சுத்த விட்டுட்டு தான் இருப்பாங்க போல. ஜில்லா ஃபாட்டு சம்மர் ஸ்லாம்ல வருவாருன்னு ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அப்படி வரதா இருந்தா இந்த மேட்ச்ல வருவாரா இல்ல ரோமன் மேட்ச்ல வருவாரான்னு தெரியல. ஜேக்கப் ஃபாட்டுக்கும் நல்ல புஷ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ரோமனோட பாடி கார்டா சுத்திட்டு இருக்காரு. இந்த மேட்ச்ல ஜேக்கப் ஃபாட்டு மேலதான் நல்ல ஃபோக்கஸ் இருக்கும். அவர் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா WWE அவர் இன்னுமே புஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச்ல பிளட் லைன் ஜெயிச்சாதான் இன்னுமே ஸ்டோரி லைன் வைஸும் ஸ்ட்ராங்கா அமையும். எல்ஏ நைட், சோலோ, ராய்ஸ் கீஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒன்னா ரெசல் பண்றதே ஒரு பெரிய விஷயம் தான். அவங்கள ஜெயிக்க வைக்கிறது எனக்கு டவுட்னு தான் தோணுது.
அடுத்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கு பென்டா சாட் கேபிள் ரெசல் பண்ண போறாங்க. பென்டா செமையா ரெசல் பண்றாரு. ஆனா WWE அவரை மிட் கார்ட் சாம்பியன்ஷிப் லெவல்ல தான் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் சாட் கேபிள் இவர் ஒரு டைம்ல அடுத்த கரெக்டாங்கிள் ரேஞ்சுக்கெல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அவருக்கு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆகிற வாய்ப்புமே கிடைச்சிருக்கு. மேட்ச் வைஸ் இது நல்ல மேட்சா இருக்கவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு பேருமே சூப்பரா ரெசல் பண்ணுவாங்க. சாட் கேபிள் சாம்பியன்ஷிப் வின் பண்றதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அடுத்த மேட்ச் டேன் வாசன் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ ரெசல் பண்ண போறாங்க. இது ஒரு ஃபன் மேட்ச் தான். டேன் வாசன் அந்த கர்ஸ் பண்றதை வச்சு WWE நிறைய செக்மெண்ட் ஓட்டிட்டாங்க. இதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவர் போரே ஆயிடுவாரு. டாமினிக் இன்னுமே ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்காரு. எப்பயும் போல இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணி ஏமாத்தி எப்படியே ஜெயிக்க வைப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இது ஒரு ஃபில்லர் மேட்ச் மாதிரி தான். பெரிய அளவுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்ச்னு சொல்ல முடியாது. சம்மர் ஸ்லாம்ல விமன்ஸ் டிவிஷனுக்குன்னு 3 மேட்ச் புக் பண்ணியிருக்காங்க. விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு லிவ் மார்கனும் யூஎஸ் கையும் ரெசல் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு பேருமே ட்ரிபிள் எச்சோட கோட்டால இருக்கிறவங்க தான். இதுல யார் வேணா அவர் ஜெயிக்க வைப்பாரு. மெயினா லிவ் மார்கனுக்கு ஜட்மெண்டோட சப்போர்ட் இருக்கும் இந்த மேட்ச்ல. அதனால அவங்க ஜெயிக்க தான் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. யூஎஸ் கை இன்கேஸ் ஜெயிக்கணும்னா ஒன்னா ஜட்மெண்டே மெம்பர்ஸ் யாராச்சும் லிவ் மார்கன் எதிராக ட்விஸ்ட் அடிக்கணும். இல்லாட்டி யூஎஸ் கை யாராவது ஹெல்ப் கொண்டு வர மாதிரி இருக்கும் இந்த மேட்ச்க்கு. அடுத்த விமன்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்டர் விமன்ஸ் சாம்பியன்ஷிப்க்கு ஒரு லேடர் மேட்ச் நடக்க போகுது. சாம்பியன் ரியா ரிப்ளி இன்ஜுரினால இந்த மேட்ச் இப்போ புக் பண்ணியிருக்காங்க. இப்போ வர 5 பேர் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜேட் கார்கில், டிஃபனி, செல்சி, சார்லட் இந்த 4 பேர் தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரெஸ்லர் யாரா இருக்குன்னு இப்போ வரைக்கும் சொல்லல. அது ஒரு ஆள் யாருங்கிற விஷயத்துல மேபி அவங்க ஒரு ஹைப் கிரியேட் பண்ற கூட இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஆப்பனன்ட் மாதிரி அவங்க வச்சிருக்கலாம். சொல்ல முடியாத அந்த 5வது ஆள் வந்துட்டு மேபி ஒரு கண்டென்டரா இருக்கலாம். இல்ல ரியா ரிப்ளியவே கூப்பிட்டு வந்து நீங்க 5 பேரை ரெசல் பண்ணி யார் ஜெயிக்கிறீங்களோ நீங்க தான் சாம்பியன் சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. மேட்ச் பார்த்தீங்கன்னா 3-on-3 மேட்ச் புக் பண்ணியிருக்காங்க. பெல்லா டென்ஸும் பேஜும் ஒரு டீம், ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு ரெசல் பண்ண போறாங்க. இதெல்லாம் அப்படியே மிட் கார்டு ஃபில்லர் மேட்சஸ் தான். பெல்லா ட்வின்ஸ் பேஜ் எதிராக திரும்பினா அது செமையா ட்விஸ்டா இருக்கும். WWE சம்மர் ஸ்லாம் டிக்கெட் சேல்ஸ் வேற படு மோசமா இருக்குன்னு நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் டிக்கெட் பிரைசஸ் தான். ஆனா என்னோட ஒப்பீனியன்ல மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்டான மேட்ச் கார்டே புக் பண்ணியிருக்காங்க. சம்மர் ஸ்லாம்ல எந்த மேட்ச்சுக்கு நீங்க வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் WWE ஃபேன்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண புது சேனல் டாக் ஷோ தமிழ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.